ராமாயணத்தை எழுதி முடித்த வால்மீகி முனிவர் ஒவ்வொரு காண்டத்திற்கும் ஒவ்வொரு பெயர் சூட்டுகிறார். சுந்தர காண்டத்திற்கு அனுமன் காண்டம் என்று பெயர் சூட்டுகிறார். அப்போது அங்கு வந்த அனுமன் தனது பெயரை சூட்டக்கூடாது என்று உறுதியாக வால்மீகி முனிவரிடம் கூறுகிறார். வால்மீகி முனிவரும் சரி, சுந்தர காண்டம் பெயர் சூட்டலாமா என்று அனுமனிடம் கேட்கிறார். அனுமனும் இது நம் பெயர் இல்லையே, சுந்தர காண்டம் பெயர் அருமையாக உள்ளது, இந்த பெயரை சூட்டலாம் என்று வால்மீகியிடம் கூறிவிட்டு தன் தாய் அஞ்சனையை பார்க்க கிளம்பினார். தன் மகன் அனுமனை பார்த்ததும் அஞ்சனை வா சுந்தரா வா என்று அழைக்கிறார். அனுமனுக்கு தூக்கி வாரி போட்டது. தாயே, என்ன பெயர் சொல்லி அழைத்தீர்கள் என்றார். உன் பாலிய பருவத்து பெயர் சுந்தரா என்று சொல்லி அழைத்தேன், மறந்து விட்டாயா என்றார் அஞ்சனை. அப்போதுதான் அனுமனுக்கு புரிந்தது, தன் பெயரை தனக்கே தெரியாமல் தன்னுடைய சம்மதத்தையும் பெற்று வால்மீகி வைத்து விட்டார் என்று. சுந்தரகாண்டம் படிப்பவர்கள் எண்ணற்ற பயன்களை அடைவார்கள் என்பது மகான்கள் அருளிய கூற்று. சுந்தரகாண்டம் படித்து பயனடைவோம். ஜெய் ஸ்ரீராம்.